أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدع اليتيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, கிரோம் அல்லாஹு தாலா சூரத்துல் மாஊனுடைய 3வது வசனத்தில் வலா யஹுல்லு அலா துஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்க அவன் தூண்டுவதில்லை என்று அல்லாஹு தாலா பேசுகின்றான். எல்லா மதங்களிலும் உணவு கொடுங்கள், அதாவது உணவு கொடுக்கணும் அப்படின்றத சொல்லுவாங்க. உணவு கொடுக்கணும், எல்லாருக்கும் உணவு கொடுக்கணும். ஆனா இஸ்லாம் ஒரு படி மேல போய் ஒரு முஸ்லிமுக்கு சொல்லுது, அடிப்படை ஒழுக்கமாக சொல்கின்றது, ஏழை எளியவர்கள் இருக்கிறாங்கன்றத நீ பாக்குற, இந்த பக்கம் செல்வந்தர்கள் இருக்கிறாங்கன்றத நீ பாக்குற. அப்போ அந்த செல்வந்தர்கள் கிட்ட போய் இந்த முஸ்லிம் சொல்லணுமாம், இங்க ஏழைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க உணவு கொடுங்க, அல்லாஹ்வின் பாதையில அவர்களுக்காக நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று ஒரு முஸ்லிம் கண்டிப்பாக போய் சொல்ல வேண்டும். இவர்கிட்ட இல்லைனாலும் இவர் அடுத்தவர்கள் கிட்ட போய், இருக்கிறவங்க கிட்ட போய் சொல்லணும். அதுதான் வலா யஹுல்லு, தூண்டுவது. ஆனா இவன் தூண்டாமல் இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் கண்டிக்கிறான். ஏழைகள் நீ இருக்கிற இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, இந்த பக்கம் பணக்காரர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா பணக்காரர்கள் கிட்ட போய் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றியும் நீ சொல்லி ஏழைகளுக்கு உணவு கொடுங்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான், உங்களுடைய செல்வங்களில் அல்லாஹு தஆலா பரக்கத்து செய்வான் அப்படின்னு சொல்லி தூண்டணும். இப்படி தூண்டாதவன் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா அவனை கண்டிச்சு பேசுறான். இப்ப இது வெறுமனே தூண்டாதவன் அப்படின்றதோட நம்ம எடுத்துட்டு போக முடியாது. இது ஒரு மிகப்பெரிய ஈமானுடைய வீழ்ச்சியாக நம்ம பார்க்கிறோம். யாருக்கிட்ட ஈமான்ல மிகப்பெரிய குளறுபடிகள் இருக்கிறதோ அவன் தான் இந்த காரியத்தை கூட செய்ய மாட்டான். இந்த வசனம் 3 அடிப்படையான விஷயங்களை எடுத்துக்குதான். ஒன்னு, இவன் உணவு கொடுக்கறது இல்ல, இவனும் உணவு கொடுக்கறதும் இல்லை. 2வது, மற்றவர்களை ஊக்குவிப்பதும் இல்லை, உணவு கொடுங்கள் என்று ஊக்குவிப்பதே இல்லை. 3வது, ஒரு ஏழையுடைய பசி இவனுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. இப்படி 3 அடிப்படையிலும் இருப்பவனை இந்த வசனம் சாடுது. சூரத்துல் ஹாக்கால நீங்க பார்க்கலாம், ஈமான பத்தி பேசிட்டு ஈமானுக்கு அடுத்த வசனமா இத பத்தி பேசுறான். இன்னஹு கான லா யுமினு பில்லாஹில் அஸீம், அல்லாஹ்வை இவர்கள் ஈமான் கொள்வதில்லை அப்படின்ற ஈமானுடைய குறைபாடை பேசிட்டு வலா யஹுல்லு அலா துஆமில் மிஸ்கீன், இவர்கள் ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்க தூண்டுவதில்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா பேசுறான். சூரா முத்தஸிர்ல அல்லாஹு தாலா நரகவாதிகள் ஏன் நரகத்துக்கு போனாங்கன்ற விஷயத்தை அல்லாஹு தாலா எடுத்து வைக்கிறான். நாளைக்கு சொர்க்கத்துக்கு சில பேர், நரகத்திற்கு சில பேர் சென்றதற்கு பின்னால் சொர்க்கத்துல சொர்க்கவாசிகள் பேசிக்கொள்வார்களாம், ஒருவரை சுற்றி ஒருவர் பேசிக்கொள்வார்களாம். அப்ப அந்த பேச்சுல குற்றவாளிகளை பற்றியும் பேசுவார்கள். சரி வாங்க நரகத்துல போய் அவங்க கிட்டே கேட்போம், எங்க தொழுதீங்க, நோன்பு வச்சீங்க, எல்லாம் எங்க கூட இருந்தீங்களே, ஏன் நீங்க வரல, சொர்க்கத்துக்கு ஏன் நீங்க வந்திருக்கணுமே, உங்களை நாங்க எதிர்பார்த்தோமே அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டே போய் கேட்போம் வாங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் செல்வார்கள். அங்க போய் கேட்பாங்க, நரகவாதிகளை அதே மாதிரி கேட்பாங்க. அந்த நேரத்தில் ஒமா ஸலககும் ஃபீ ஸகர், ஸகர் என்ற நரகத்திலே உங்களை கொண்டு போய் சேர்த்தது எது, ஏன் இப்படி போயிட்டீங்க, என்னாச்சு உங்களுக்கு என்று சொல்லும் போது அந்த நரகவாதிகள் ஸகர் என்ற நரகத்தில் இருந்து பதில் பேசுவார்கள். 4 பதில்களை பேசுவார்கள். 4 விஷயத்தை பேசுவாங்க. அந்த 4ஐயும் அல்லாஹ் தஆலா சூரா முதஸ்ஸிர்ல பதிவு செய்றான். காலு, அந்த நரகவாதிகள் சொல்வார்கள், லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கல. லம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், நம்மளுடைய பாயிண்ட், ஏழை எளியவர்களுக்கு உணவளிப்பவர்களாக நாங்கள் இருக்கவில்லை. வ குன்னா நஹூது மஅல் காயிதீன், கதைப்பவர்களோடு அமர்ந்து வெட்டிக்கதை பேசிக் கொண்டிருந்தோம். வ குன்னா நுகذிபு பியௌமித்தீன், மறுமை நாளை நாங்கள் பொய்ப்படுத்திக் கொண்டிருந்தோம். சூரத்துல் மாஊனுடைய 1 வசனம். அரஐத்தல்லதி யுகذிபு பித்தீன், அல்லாஹ் தஆலா அங்க பேசுறான், வகுன்னா நுகذிபு பியௌமித்தீன், நாங்கள் மறுமை நாளை பொய்ப்பிப்பவர்களாக இருந்தோம் சொல்லி சூரத்துல் முதஸ்ஸிர்ல அல்லாஹ் தஆலா பேசுவதை இந்த 4 பதில்களை நரகவாதிகள் சொர்க்கவாசிகளிடத்திலே சொல்லுவார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். முஸ்லிம்களுடைய பெருநாள் ஈதுல் ஃபித்ர்
ஈதுல் அல்ஹா. இந்த பெருநாளுடைய பிரதானமான விஷயமே அல்லாஹுக்கு வழிபட்டதற்கு பின்னால், தொழுகையை நிறைவேற்றியதற்கு பின்னால் அடியார்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய டாஸ்க் ஈதுல் ஃபித்ர்ல ஜகாத்துல் ஃபித்ர கொடுக்கணும், ஃபித்ராவை கொடுக்கணும். மிக பிரதானமான விஷயம் ஃபித்ராவை கொடுத்துருங்க. நம்பர் 2, அதே மாதிரி ஈதுல் அல்ஹால குர்பானி இறைச்சியை கொடுக்கணும். 2 பெருநாள்லையும் பாருங்க, தொழுவது ஏழைகளுக்கு கொடுப்பது, தொழுவது ஏழைகளுக்கு கொடுப்பது. ஒரு பார்ட் எனக்காக செய், இன்னொரு பார்ட் இருக்கிறது மக்களுக்கு கொடு. எப்படி வச்சிருக்கிறான் பாருங்க அல்லாஹ் தஆலா. அதே மாதிரி இஸ்லாத்துல நீங்க பார்க்கலாம், யாராவது சத்தியம் பண்ணிட்டாங்க, தப்பா ஏதாவது இஸ்லாமிய அடிப்படையில கோளாறு பண்ணிட்டாங்க, அப்ப அவர்களுக்கான கஃபாரா குற்றப்பரிகாரம் ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுக்கணும், ஒரு நாள் கொடுக்கணும், 60 ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும், ஒரு மாதத்துக்கு எத்தனை சட்டங்கள் எல்லாமே பாருங்க. ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும்ன்றதின் பக்கம் ஒரு முஸ்லிமை தள்ளி விடுது பாருங்க அந்த சட்டம். அதே மாதிரி நேர்ச்சை இஸ்லாத்தில் மிகப்பெரிய வரவேற்பு இல்லை, இருந்தாலும் இஸ்லாத்துல நேர்ச்சை இருக்குது. இந்த நேர்ச்சையினுடைய ரூலும் ஏழை எளியவர்களுக்கு இவர்கிட்ட இருந்து எதையாவது எடுத்து கொடுக்கிறது இஸ்லாம் எவ்வளவு அழகா வலியுறுத்தி இருக்கு பாருங்க. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த இடத்தை நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பது என்பது மிக பிரதானமான ஒரு மிகப்பெரிய அமல். இமாமுல் ஆலம் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிகப்பெரிய ஜவுளி வியாபாரி. ஏழை எளியவர்களுக்கு சதகாவையும் ஜகாத்தையும் வாரி 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 வழங்குவாங்க. அப்படி வழங்கும் போது வாங்கக்கூடிய நபர்கள் இமாமுல் ஆலம் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு நன்றி செலுத்துவாங்க, நன்றி சொல்லுவாங்க. அப்போ இமாமுல் ஆலம் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவங்க கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு ஏன் நன்றி சொல்றீங்க, எனக்கு ஏன் நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்கள்? அல்லாஹுக்கு போய் நன்றி சொல்லுங்க, அல்லாஹ்வை நீங்கள் புகழுங்கள். இது என்னுடையதல்ல, நான் உங்களுக்கு தரனே இந்த சொத்து, இது என்னுடையதல்ல, இது உங்களுடையது. அல்லாஹ் என்கிட்ட கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொல்லி இருக்கிறான், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்கன்றத வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். கொடுக்கக்கூடியவர்கள் பணிவோடு அல்லாஹ் இதை அவர்களிடத்தில் வழங்குவதற்கு சேர்ப்பதற்கு நம்மை பொறுப்புதாரியாக ஆக்கியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கோங்க. இன்னொரு வகையில கொடுப்பவர், என்னுடைய கருத்து இது, கொடுப்பவர் யாசகம் கேட்பவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏன் அப்படின்னா அவருக்கு நாம கொடுக்கிறதுனால நாளை மறுமையில் நம்முடைய நன்மை அல்லாஹ் கிட்ட ஏறப்போகுது. நம்முடைய நன்மையை அல்லாஹு தஆலா அவனிடத்தில் அதிகமாக்க இவரை நமக்கு ஒரு காரணமாக்கி இருக்கிறான். அல்லாஹு தஆலா சிலரை விட உயர்ந்தவர்களாக தாழ்ந்தவர்கள் இந்த உலகத்தில் ஆக்கி இருக்கிறானா, அது அவனுடைய சோதனை, அவ்வளவுதான். மற்றபடி நமக்கு என்ன மதிப்பு இருக்கின்றதோ அதே மதிப்பு அவருக்கும் இருக்கு, நமக்கு என்ன கண்ணியம் இருக்குதோ அதே கண்ணியம் அவருக்கும் இருக்கு. நம்மளை யாராவது ஒருமையில பேசிட்டா நமக்கு என்ன கோபம் வருமோ அதே கோபம் அவருக்கும் வரும். நம்மளை எப்படி எல்லோரும் கண்ணியம் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம நினைச்சு பார்க்கிறோமோ அதே மாதிரி நாமும் அவருக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும். வந்துட்டாரு அப்படின்றதுனால ஒருமையில பேசுறதும், தட்டை விட்டு வேடிக்கை பார்க்கறதும், அமைதியா வாங்கிட்டு போங்கன்னு சொல்றதும், அவருடைய கையை டச் பண்ணாம அந்த பொருட்களை தூக்கி போடுறதும், ரப்புல் ஆலமீன் நினைத்தால் எதையும் செய்வான். நினைச்சு பார்க்கணும். இந்த விஷயத்தை எல்லாம் மிக கவனமாக இருக்க வேண்டியது. அல்லாஹு தஆலா பேசுறான் பாருங்க, எப்படி பேசுறான். உங்களில் ஒருவருக்கு மவுத் வருவதற்கு முன்னால் நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். எப்படிப்பட்ட வார்த்தை! மௌத்து வரத்துக்கு முன்னாடி சதகா செஞ்சு உங்களுடைய செல்வத்தை காலி பண்ணுங்க. நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். உங்களுக்கு மௌத்து வருவதற்கு முன்னால், ஒருவேளை மௌத்து வந்துடுச்சு, நீங்கள் சதகா செய்யாமல் சேர்த்து 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 வச்சவங்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னா, அப்போ அந்த நபர் மௌத்து வரும்போது மரணத்தினுடைய கொடியை அதாவது கொடிய வேதனையை பார்த்துட்டு அல்லாஹ் கிட்ட பேசுவாரு, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு, கொஞ்சம் நேரம் கொடு, இன்னும் கொஞ்சம் என்னுடைய இந்த மலக்குல் மௌத்தை கொஞ்சம் எட்ட அப்படி நிக்க சொல்லு, எனக்கு கொஞ்சம் என்ன இப்ப உயிர் எடுக்க வேண்டாம்னு சொல்லு. அப்படி மட்டும் நீ என்னை விட்டு அவகாசம் செஞ்ச அப்படின்னா என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் நான் அப்படியே தான தர்மம் சதகாவாக வாரி வழங்கி விடுவேன். நான் சாலிஹீன்களில் ஒருவனாக மாறி விடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்வார். உயிர் எடுக்க போற அந்த கடைசி நேரத்துல எனக்கு அவகாசம் கொடு, எனக்கு தவணை கொடு, நான் தொழுதுட்டு வந்துடுறேன், நோன்பு வச்சுட்டு வந்துடுறேன், உம்ரா செஞ்சுட்டு வந்துடுறேன், கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் திக்ரு பண்ணிட்டு வந்துடுறேன், அப்படியெல்லாம் அவர் சொல்லல. அவர் சொல்கிறார், நான் சதகா செய்து விட்டு வந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்றார்.
அப்படின்னா என்ன பொருள்? ரூஹ் எடுக்க போற நேரத்துல சதகா செய்தவருக்கு கொடுக்கக்கூடிய, வானவர்கள் கொடுக்கக்கூடிய கண்ணியம், மௌத்துக்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் அவருக்கு கிடைக்க பெறுகின்ற மிகப்பெரிய பொக்கிஷம், அதே நேரத்தில் சதகா செய்யாதவனை வானவர்கள் கொடுக்கக்கூடிய அலட்சியம், வானவர்கள் காட்டக்கூடிய அலட்சியம், மௌத்துக்கு பின்னால் அல்லாஹ்விடம் இருந்து வழங்கப்பட போகின்ற தண்டனை, இது எல்லாத்தையும் அவர் கண்ணால பார்த்துட்டார். இத கண்ணால பார்த்துட்டு அவர் முடிவெடுக்கிறாரு, அல்லாஹ் கிட்ட மௌத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய நன்மைய அல்லணும் அப்படின்னா சதகா தான் ஆகச் சிறந்த வழி. நான் என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா சொத்தையும் நான் சதகா செஞ்சுட்டு வந்துடுறேன் என்ற மனநிலைக்கு அவர் அந்த ஒரு நொடியில வராரு அப்படின்னா, இப்ப சதகாவினுடைய வீரியம், சதகாவினுடைய அந்த பொக்கிஷம், மகத்துவம் எவ்வளவு பெருசுன்றத அல்லாஹு தஆலா எப்படி காட்டியிருக்கிறான் பாத்தீங்களா இந்த ஆயத்துல. சோமாலியான்ற நாட்டுல உஸ்தாது சொன்ன செய்தி, எனக்கு தாவா பணிக்காக போயிருக்கும் போது உணவு இல்லாம கஷ்டப்படக்கூடிய அந்த மக்கள் எறும்பு புற்றை தேடி செல்வார்களாம். எறும்பு புற்று 6 மாதங்களாக எறும்பு சிறுக சிறுக சேர்த்து வைத்த அந்த புற்றுக்காக காத்திருந்து அந்த புத்தை உடைச்சி எடுத்தா 6 மாசமா எறும்பு சேகரித்த உணவு எவ்வளவுங்க இருக்கும்? எவ்வளவு இருக்கும்? நம்ம சாப்பிடும் போது மொத்தமா நாம ஒரே நேரத்துல அள்ளக்கூடிய ஒரே ஒரு கவல உணவு, ஒரு வாய் உணவு, அந்த உணவை அரிசியினுடைய துகளும், சர்க்கரையினுடைய துகளும், கோதுமையினுடைய துகளும், வேற வேற தின்பண்டங்களுடைய அந்த துகள்கள் மொத்தமா சேர்த்து எல்லாம் கொலாப்ஸ் பண்ணி ஒரு கவல உணவு இருக்கும். அதுக்கு 40 பேர் அந்த 40 பேரும் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நக்கி இதுதான் உணவு என்று ருசி பார்த்து கொண்டு சாப்பிட்ட திருப்தியை அடைந்து கொள்வார்கள். சோமாலியாவில் உணவு இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். இந்த வசனம் எத்தனை செய்திகளை நமக்கு நினைவூட்டுது பாருங்க. வீண் விரயத்தில் தயவு செய்து செல்லாதீர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் மதிய நேரம் லுஹருக்கு பின்னால் படுக்கையில படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வீட்டுல பசி தாங்கல, பசி கடுமையான பசினால வயிற்றுல கல்ல கட்டி இருக்கிறாங்க. துணியை ஈரமா நினைச்சு கல்ல அதுக்குள்ள வச்சு வயிற்றுல கட்டி இருக்கிறாங்க. இருந்தாலும் தாங்க முடியல பசி. ஏதாச்சும் ஒண்ணு சாப்பிட்டே ஆக வேண்டும் அப்படின்ற கடுமையான பசி. உணவை வீணடிப்பவர்கள், உணவை தூக்கி குறை சொல்லிக் கொண்டு இருப்பவர்கள், பிறருக்கு உணவு கொடுக்காமல் இருப்பவர்கள், உணவை கெட்டு போகும் வரைக்கும் விட்டு வைப்பவர்கள், ஒட்டுமொத்த நபர்களும் இந்த ஹதீஸை உன்னிப்பாக கவனியுங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பசி தாங்க முடியாத இந்த நேரத்தில் ஏதாவது சாப்பிட்டே ஆகணும்ன்ற நெருக்கடி. சரி, நம்முடைய தோழர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட போய் கேட்கலாம், உணவு கேட்கலாம், வேற வழி இல்ல, ஏதாவது கொடுங்க சாப்பிட, தாங்க முடியல அப்படின்னு சொல்லி போலான்னு சொல்லிட்டு போறாங்க. எந்திரிச்சு நடக்க முடியாம நடந்து போய்கிட்டு இருக்கும் போது தூரத்துல இருந்து இன்னொரு உருவம் தள்ளாடி கொண்டு தன்னை நோக்கி முன்னோக்கி வருவதை பார்க்கிறாங்க. பக்கத்துல போய் பார்த்தா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்து வராங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த நிலையில இருக்கிறாங்களோ இதே நிலையில அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்கிறாங்க. என்ன பார்க்க வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி ஒருவரை மாறி ஒருவர் பேசிக் கொள்கிறார்கள். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அபூபக்கரே பசி, 2 நாள் ஆச்சு சாப்பிட்டு, ஒண்ணுமே இல்ல, கடுமையான பசி, வயிற்றுல கல்ல கட்டி இருக்கிறேன். கடைசியா உங்க ஞாபகம் வந்தது, உங்ககிட்ட ஏதாவது வாங்கி சாப்பிடலான்னு சொல்லிட்டு நான் உங்களை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கிறேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உமரே, அதே நோக்கத்திற்காகத்தான் நானும் உங்களை நோக்கி, உங்களுடைய வீட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க தன்னுடைய மேலாடையை தூக்கி காமிக்கிறாங்க. அவர்களுடைய வயிற்றிலும் கல் கட்டப்பட்டிருக்கின்றன. 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் மாதிரி பேசிக்கொண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போகலாம், என்ன இருக்கோ அதை நமக்கு கொடுத்துருவாங்க. நபி அவர்கள் இல்லைன்னு சொல்றவங்க இல்லையே வாங்க போலான்னு சொல்லி 2 பேரும் நடந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டை நோக்கி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு போறாங்க. போற வழியிலேயே தூரத்துல இருந்து இன்னொரு உருவம் தள்ளாடி கொண்டு தங்கள் இருவரையும் முன்னோக்கி வருவதை போன்று காண்கிறார்கள். கிட்ட போய் பார்த்தா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடக்க முடியாம நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ 2 பேரும் தங்களுடைய நிலைகளை சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மேலாடையை தூக்கி காமிக்கிறாங்க. 2 கல் வைத்து ஈர துணி கட்டப்பட்டிருந்தது. அபூபக்கரே, உமரே, உங்களுடைய நிலை என்னவோ அதே நிலையில் தான் நானும் இருக்கிறேன் சொல்லிட்டு நபி அவர்கள் சொல்றாங்க, சரி பிரச்சனை இல்லை, அல்லாஹ் இருக்கிறான், அபி அய்யூபில் அன்சாரி இருக்கிறார் நம்மளுடைய சகோதரர், வாங்க அவர்கிட்ட போலாம் அப்படின்னு 3 பேரும் சேர்ந்து அங்க போறாங்க.
அங்க போன உடனே பாருங்க, கதவு தட்டுறாங்க, சலாம் சொல்றாங்க, பதில் இல்ல. மறுபடியும் சலாம் சொல்றாங்க, இரண்டாவது முறை பதில் இல்ல. மூன்றாவது முறை சலாம் சொல்றாங்க, பதில் இல்ல. 3 முறை சலாம் சொல்லியும் பூட்டப்பட்ட கதவு திறக்காததினால் இனி நமக்கு கண்ணியம் இல்லை அப்படின்னு சொல்லி 3 பேருமே திரும்புறாங்க. திரும்பி நடக்கும் போது பின்னாடில இருந்து அபி அய்யூபில் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி கதவை திறந்த, அல்லாஹ்வின் தூதரே என்னை மன்னித்து விடுங்கள், உள்ள வாங்க, நான் வேணும்னே சொல்லிதான் உள்ள இருந்தேன், 3 வாட்டி நீங்க சலாம் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண. முதல் தடவை சலாம் சொல்லி நாங்க திறந்துட்டோம் அப்படின்னா உங்களுடைய துஆ இந்த வீட்டிற்கு ஒரு முறை தான் கிடைத்திருக்கும். 3 முறை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ்வினுடைய சாந்தியும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் உங்களின் மீது உண்டாகட்டும், உங்களின் மீது உண்டாகட்டும், உங்களின் மீது உண்டாகட்டும் என்று உங்களுடைய திருவாயால் எங்களுக்கு கிடைக்கட்டும் என்று நான் எதிர்பார்த்தேன். அதனால் தான் அந்த 3 முறைக்காக நான் காத்திருந்தேன், உள்ளே வாருங்கள் அப்படின்னதுமே உள்ள போய் அபி அய்யூபில் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு போய் மனைவி கூப்பிடுறாங்க. அல்லாஹ்வின் தூதரும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 தோழர்களும் வந்திருக்கிறாங்க, வாங்க. தோட்டத்துல ஒரு வேலையா இருந்தாங்க அபி அய்யூபில் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. உள்ள வந்தாங்க. மூவர்களுடைய நிலையை உடனே தெரிஞ்சுக்கிட்டு வேகமா தன்னுடைய பேரிச்சப்பழ தோட்டத்துக்கு போனாங்க. பழுத்த பழத்துல பேரிச்சத்துல ஒரு கொலையும், கனிஞ்ச பழத்துல ஒரு கொலையும், காயாக பேரிச்ச பழத்தினுடைய ஒரு கொலையும் கொண்டுட்டு வந்து வச்சிட்டு ஒரு ஆட்டை அறுத்து தன்னுடைய மனைவி கிட்ட கொடுத்து சமைங்கன்னு சொல்லிட்டு ரொட்டிக்கு மாவை பிசைஞ்சு கொடுத்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, கொஞ்ச நேரத்துல உணவு ரெடி ஆயிடும், ஆட்டு இறைச்சியும் ரொட்டியும் சுட சொல்லி இருக்கிறேன், ரெடி ஆயிடும், அது வரைக்கும் நீங்கள் பேரிச்ச பழங்களை சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது உணவு ரெடி ஆயிடுச்சு. உணவு ரெடியாகி 4 நபர்களுக்கு மத்தியில் உணவு வருகின்றது, ரொட்டியும் இறைச்சியுமாக. இந்த நேரத்துல நல்லா கவனிங்க, 2 நாட்களாக பசியும் பட்டினியுமாக இருக்கக்கூடிய இந்த நிலையில ரொட்டியும் இறைச்சியும் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்குது. என்ன மாதிரியான அந்த நிலை இருக்கும்ன்றதை யோசிங்க. இப்ப இந்த நேரத்துல ஃபர்ஸ்ட் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை வைக்கிறாங்க. ஏன்னா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னால் சஹாபாக்கள் எப்போதும் எதையும் துவங்க மாட்டார்கள். நபி அவர்கள் கொஞ்சம் ரொட்டியை எடுத்து இறைச்சி துண்டுகளில் சில இறைச்சி துண்டுகளை வைத்து அபி அய்யூபில் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கொடுத்து, அபி அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு, என் மகள் ஃபாத்திமா, என் ஈரக்கொலை மகள் ஃபாத்திமா சாப்பிட்டு 3 நாட்கள் ஆகிவிட்டது, இதை போய் அவங்களுக்கு போய் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லும் போது அங்கு இருந்த மூவர்களுடைய கண்களும் கலங்குகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார் 3 நாட்கள் சாப்பிடாமல் இருந்திருக்கிறார்கள். இதை கொடுத்து அனுப்புறாங்க நபி அவர்கள். அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நீங்க சாப்பிடுங்க, நான் போய் கொடுத்துட்டு வரேன். இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையை வைக்கிறாங்க உணவுல. அந்த நேரத்துல நபி அவர்கள் பேசுறாங்க பாருங்க, உமரே, உணவு இன்று நமக்கு கண்களுக்கு முன்னால் நமக்கு முன்னாடி இருக்குது. நாளை மறுமை நாளையில் நல்லா கவனிங்க, எந்த மாதிரியான நேரம், எந்த மாதிரியான நிலை, எதை நபி அவர்கள் நினைவூட்டுறாங்க பாருங்க. நாளை மறுமையில் அல்லாஹ் இந்த உணவு குறித்து நம் இடத்திலே கேள்வி கேட்பான். 3 நாட்கள் 2 நாட்கள் கழிச்சு பசியும் பட்டினியுமாக இருந்த நிலையில் உணவு தட்டுல முன்னாடி இருக்குது. எதை நபி அவர்கள் பேசுறாங்கன்னு பாருங்க. உமரே, அல்லாஹ் நாளை மறுமை நாளையில் இதை குறித்து கேள்வி கேட்பான். அல்லாஹுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே சாப்பிடுங்கள், அல்லாஹுக்கு நன்றி சொல்லி சாப்பிடுங்கன்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் பேசியதை நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, வலா யஹுல்லு அலா துஆமில் மிஸ்கீன், ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்க இவன் தூண்டுவதில்லை என்பதை அல்லாஹ் தஆலா சாடி பேசுகின்றான். இதனை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த 4 வசனங்களும் முனாஃபிகீன்களை பற்றி பேசுகின்றது. மிக குறிப்பாக மைய பொருளாக தொழுகையை பற்றி பேசுகின்றது. ஃபவைலுல் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான், தொழுவார்கள் ஆனால் தொழுகையில் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தங்கள் தொழுகையிலே பொடுபோக்கானவர்களாக இருப்பார்கள்.
பராமுகமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. முனாஃபிகீன்கள் எப்போதுமே வெளிப்படையாக தொழுவார்கள், தனிமையில் தொழமாட்டார்கள் என்ற கருத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அதே நேரத்தில் யாரும் அவர்களை பார்க்கல அப்படின்னா அறவே விட்டு விடுவார்கள். தனிமையில், அதாவது தனிமையில தொழவே மாட்டார்கள். யாரும் அவங்கள பார்க்கல அப்படின்றது நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா முழுவதுமாக தொழுகையை விட்டு விடுபவர்கள் இந்த முனாஃபிகீன்கள் என்ற கருத்தை வைக்கிறார்கள். இமாம் மஸ்ரூக் ரஹிமஹுல்லா அவர்கள் சாஹூன் என்ற அந்த வார்த்தைக்கு நேரத்தை தாழ்த்தி தொழுவது என்று பொருள் கொள்கிறார்கள். அல்லாஹு தாலா தொழுகையை பொடுபோக்காக தொழுபவர்கள் என்று சொல்லி இருக்கிறான். தொழுகைக்குள்ளாக பொடுபோக்கு என்று அல்லாஹு தாலா சொல்லாததிலிருந்து நம்மை போன்ற யதார்த்தமான முஸ்லிம்கள் தப்பித்துக் கொள்ள முடியும் என்று அவர்கள் ஒரு கருத்தை வைக்கிறார்கள். அதாவது யார் மனக்கசப்பில் இருக்கிறாரோ, வேண்டும் என்றே இல்லை, கடுமையான கஷ்டம், இவர் தொழுகிறார், ஆனால் இவருடைய எண்ணம் சிதறடிக்கப்படுகின்றது. இவருடைய எண்ணத்தில் அவருடைய வாழ்க்கை பற்றிய மனக்கசப்புகளும் மனக்கவலைகளும் தொழுகைக்குள்ளாக நிகழ்கின்றது. இவர் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறார், இவர் ருக்கூல இருக்கிறார், இவர் குர்ஆனை ஓதுறார், இவர் சுஜூதுக்கு போறார், ஆனா சிந்தனைகள் வாய் வழியாக தஸ்பீஹ்களையும் குர்ஆனையும் மொழிகிறார், சனாவை மொழிகிறார், ஆனால் இவருடைய சிந்தனையில் தடுமாற்றங்கள் நிலவுகின்றது. இப்படி இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான். இந்த வசனம் இவர்களை பற்றி பேசவில்லை என்ற இவருடைய கருத்தின் மூலம் அல்லாஹு தஆலா நம் அத்தனை நபர்களையும் பாதுகாத்திருக்கிறான். இதற்கு பொருள் இந்த வசனம் இவர்களை பற்றி பேசவில்லை. ஒருவேளை இதையும் அல்லாஹு தஆலா சேர்த்து பேசியிருந்தால் இன்றைய தினம் நம்முடைய நிலை என்ன? நம் தொழுகையினுடைய நிலை என்ன? ஒட்டுமொத்த நபர்களும் முனாஃபிக்குகளாக அல்லாஹ்வின் பட்டியலில் இருந்திருப்போம். அல்லாஹ் நம்மை பாதுகாத்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் பாதுகாப்பவன். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இதை அத்தா இப்னு தீனார் ரஹிமஹுல்லா அவங்க இந்த கருத்தை பதிவு செய்றாங்க. அதே போன்று ஒட்டுமொத்த அறிஞர்களுடைய பொதுவான கருத்து சாஹூன் என்ற வார்த்தைக்கு நேரம் தாழ்த்தி தொழுவது, நேரம் தவறி தொழுவது, தொழுகையில் இருக்கக்கூடிய விதிமுறைகளில் குறைபாடுகளை ஏற்படுத்துவது, இதெல்லாம் வேணும்னு செய்யறது. இது போன்ற எண்ணற்ற தேவையில்லாத எல்லா விஷயத்தையும் இந்த வசனம் எடுத்துக்கொள்ளும் என்பதை அறிஞர்கள் அழகான கருத்துக்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதே போன்று இது போன்ற எல்லா விஷயங்களும், இப்ப நான் சொன்ன இந்த பட்டியல் போட்டல்ல, நேரம் தாழ்த்துவது, வேண்டும் என்ற நேரம் தவறுவது, தொழுகையினுடைய சட்டதிட்டங்களில் குறைபாடுகளை ஏற்படுத்துவது, இது போன்ற காரியங்களில் அறிஞர்களுடைய கூற்று இது போன்ற விஷயங்களில் ஏதேனும் 1-2 அவர்கிட்ட இருக்கு அப்படின்னா அவர் முழுமையான முனாஃபிக் ஆக மாட்டார். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு பாக்கியத்தை கொடுக்கட்டும், அவர் அதிலிருந்து மீண்டு திருத்திக் கொள்ள வேண்டும். ஆனா நாம சொல்லக்கூடிய எல்லாமுமே இருக்கு. இப்ப நம்ம என்னெல்லாம் சொன்னோமோ இது அத்தனையும் அவருடைய தொழுகையில இருக்கு. நேரத்தை தாழ்த்தி தொழுகிறார், வேண்டும் என்றே தொழுகையில அசட்டையா இருக்கிறார், தப்பித்தவறி அவர் தக்பீர் கட்டினாலும் அந்த தொழுகையில இரையச்சம் இல்ல, பயபக்தி இல்ல, எல்லா சிந்தனைகளும் அவருடைய உள்ளத்துல ஓடுது. எல்லா கேவலமான செயல்களும் ஒருவருடைய தொழுகையில் இருந்தால், இது அனைத்தும் இருந்தால் அவர் கண்டிப்பாக முனாஃபிக் தான், அறிஞர்களுடைய கூற்று. அலா இப்னு அப்துர் ரஹ்மான் ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, நாங்கள் அத்தனை நபர்களும் ஒரு நாள் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பதற்காக சென்றிருந்தோம். அது ஒரு அசருடைய நேரம். அந்த நேரத்தில் நேரம் கடக்க நாங்கள் அசரை தொழுது விடலாம் என்று நினைத்து அசரை தொழுதும். இப்ப நாங்கள் தொழுது முடிச்சதுமே அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு எங்களை பார்த்து, இதுதான் நயவஞ்சகனின் தொழுகையாகும் என்று 3 முறை கூறினார்கள். பின்பு அவர்கள் ஹதீஸை சொன்னார்கள், ஷைத்தான் சூரியனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறான். அது உதிக்கும் போதும், அது உச்சியில் இருக்கும் போதும், அது மறையும் போதும். அந்த நேரத்தில் நாம் தொழுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காகத்தான் தடுத்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்வுக்காகவே தொழுதாலும் நாம் செய்யக்கூடிய ருக்கூஐயும் சுஜூதையும் ஷைத்தான் சூரியனுக்கு நேராக தன்னுடைய தலையின் மீது இருக்கக்கூடிய அந்த கொம்பை வைத்துக் கொண்டு அமர்ந்து கொண்டு, இவன் எனக்காக செய்கின்றான், எனக்காக சுஜூது செய்கின்றான் என்று தன்னிலை பெருமையோடு அவனை நினைத்துக் கொண்டு சிரிக்கின்றான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கூறுவதை நான் நினைக்கின்றேன், நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் என்று சொல்லிட்டு தொடர்ந்து பேசுறாங்க. இப்படி இந்த நேரத்தில் நேரம் தாழ்த்தி தொழுபவன் தொழுகையில் 4 கொத்துக்களை கொத்துவான். இது நபி அவர்களே சொன்ன வார்த்தை. 4 கொத்துக்களை கொத்துவான். அவன் அல்லாஹ்வை குறைவாகவே நினைவு
கூறுவான், பின்பு தொழுகையை முடித்து விடுவான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலா இப்னு அப்துர் ரஹ்மான் ரஹிமஹுல்லாஹ் அவங்க போயிருந்த அந்த ஜமாத் ஒட்டுமொத்த நபர்களுக்கும் உபதேசம் செய்யறாங்க. இந்த ஹதீஸ் ஜாமிஉ திர்மிதில 148வது இலக்கத்திலும் சஹீஹ் முஸ்லிம்ல 1097வது இலக்கத்திலும் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஹதீஸுக்கு ஒத்து இருப்பதுதான் சூரத்துன் நிசாவினுடைய அந்த வசனம். முனாஃபிகீன்கள் உண்மையில் என்ன நினைக்கிறார்களாம், நாம அல்லாஹ்வை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்களாம். ஆனா அல்லாஹு தஆலா சொல்றான், உண்மையில் அல்லாஹ் தான் அவர்களை ஏமாற்றத்திற்குள் விட்டு வைத்திருக்கின்றான். இவர்கள் தொழுகைக்காக வந்து நின்றால் தொழுகையில் சோம்பேறித்தனமாக நிற்கிறார்கள். முனாஃபிகீன்களுடைய பண்பு. பின்னாடி அல்லாஹ் தஆலா தொடர்ந்து பேசுறான், யுராஊனன் நாஸ், மக்களுக்கு காண்பிப்பதற்காகவே அவர்கள் தொழுவார்கள். நாங்களும் தொழுதோம், அவ்வளவுதான், மக்கள் பார்க்கட்டும், நாங்களும் தொழுதோம். பின்பு மூணாவது பேசுறான், வலா யذ்குரூனல்லாஹ இல்லா கலீலா, அவர்கள் அல்லாஹ்வை குறைவாகவே நினைவு கூறுவார்கள். இப்ப இதை அப்படியே ஜாயின் பண்ணி பாருங்க. தொழுகை இந்த மாதிரி இருந்தா இந்த தொழுகையில நீங்க என்னன்னு அல்லாஹ்வை நினைவு கூறுவீங்க? ஒரு சுபஹான ரப்பியல் ஆலான்றத உள்ளத்தால் வாய்மொழியால் அதனுடைய பொருளை உணர்ந்துதான் அல்லாஹ்வை துதிக்க முடியுமா? இல்ல இடையிடையில இருக்கக்கூடிய துஆ, சனா, குர்ஆன் ஓதுதல், இது எல்லாமே எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட சிந்தனைகளில் இருந்தால் தொழுகை எப்படி இருக்கும்? இது சூரத்துன் நிசாவினுடைய வசனம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஒரு ஹதீஸை பாருங்கள். நரகத்தில் ஒரு ஓடை இருக்கிறது. ஓடை, தண்ணி ஓடுற ஓடை இல்ல, நெருப்பு போகக்கூடிய ஓடை. இந்த ஓடையினுடைய வெப்பமும் இந்த ஓடையினுடைய தாக்கம் தாங்க முடியாமல் நரகமே, அதாவது இந்த ஓடையினுடைய வேதனை தாங்க முடியாமல் இந்த ஓடையை சுற்றி இருக்கக்கூடிய ஏனைய நரகத்தினுடைய பகுதிகள் அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நாளும் 400 முறை மன்றாடுகிறது, யா அல்லாஹ், இந்த ஓடையினுடைய வெப்பம், இந்த ஓடையினுடைய தாக்கம் எங்களால தாங்க முடியல, இதை நீ கொஞ்சம் விலக்கிடு எங்க கிட்ட இருந்து என்று நரகமே அல்லாஹ் கிட்ட பாதுகாவல் தேடுகிறது. எத்தனை முறை? ஒவ்வொரு நாளும் 400 முறை. சரி, யாருக்காக அல்லாஹ் தஆலா இதை வச்சிருக்கிறான்? நபி அவர்கள் குறிப்பிட்டு சொல்றாங்க, இது முஹம்மதின் சமூகமாகி என் சமூக மக்களுக்கு அல்லாஹ் இதை வைத்திருக்கிறான். யாருக்காக இது? எந்த ஒரு காரியத்தை அல்லாஹுக்காக செய்யாமல் மக்களுக்கு காண்பிப்பதற்காக, முகஸ்துதிக்காக, மக்கள் மெச்சுவதற்காக, இஹ்லாஸை விட்டுவிட்டு, இஹ்லாஸை துறந்து விட்டு, மனம் போன போக்கிலே மக்களுக்காக, பேருக்காக, புகழுக்காக, பதவிக்காக, மக்களுக்கு மத்தியில் நற்பெயரை பெற வேண்டும் என்பதற்காக இவர்கள் செய்வார்களோ, இப்படிப்பட்ட ஒவ்வொரு நபர்களுக்கும் என்னென்ன அமல்களை மக்களுக்காக இவர்கள் செய்தார்களோ அல்லாஹ்வை முன்னிறுத்தாமல் அவர்களுக்கு இந்த ஓடை காத்து கொண்டிருக்கின்றது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள். தபரானி கபீர்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஜாமிஉ திர்மிதியில் 2305 இலக்கத்தில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த விஷயத்தில் நாம் மிகுந்த கவனத்தோடு இருந்தாக வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்றே தாபியங்களுக்கு மத்தியில் இந்த ஹதீஸை கொண்டு வந்து வைக்கிறார்கள். இதே கேள்வியை நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டிருக்கிறேன். அல்லாஹ்வின் தூதரே, நான் பலமுறை தொழுது கொண்டிருக்கும் போது எனக்கு விருப்பமான நபர் எனக்கு பக்கத்தில் வரும்போது எனக்கு பெருமிதம் ஏற்படுகின்றது. இது பெருமையாகுமா? இது முகஸ்துதி ஆகிவிடுமா? தொழுகை அல்லாஹுக்காக தொழாமல் இவருக்காக, மனிதருக்காக தொழுததை போன்று ஆகிவிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தட்டி கொடுத்து சொன்னாங்க, இல்லை, ஆகாது. இது பெருமிதம், வெறுமனே பெருமிதம் மட்டும்தான். இதில் எந்த விதமான கோளாறும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் உமக்கு 2 நன்மை இருக்கின்றது. ஒன்று, அல்லாஹுக்காக நீ தொழுததற்கும் உன்னுடைய அமல் வெளிப்பட்டு மக்கள் அதை பார்த்து அவர்களும் ஆர்வப்படுவதற்கான 2வது நன்மையும் அதில் இருக்கின்றது என்று நபி அவர்கள் எனக்கு பதில் சொன்னார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஜாமிஉ திர்மிதியில் 2306வது இலக்கத்திலும், தபரானி ஔசத்திலும், முஸ்னத் அபி யஅலா என்ற ஹதீஸிலும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதே நேரத்தில் இந்த விஷயம் முகஸ்துதிக்காக மாறினால், பெருமைக்காக மாறினால், அல்லாஹுக்காக தொழ ஆரம்பிக்கும் போது ஒருவர் தொழுகையை ஒரு நிலையில் தொழுதார். இவருக்கு பிடித்த நபர் வந்தவுடன் இவருடைய கிராத்தை இவர் மாத்துறார்.
இவருடைய ருக்குவை இவர் மாத்துறார், அதாவது சுருக்கமா செஞ்சது நீளமாக்குறார். இப்படி காட்டினா இது பெருமை, இது முகஸ்துதி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய அழகான ஹதீஸ பாருங்க. அம்ர் இப்னு முர்ரா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்றாங்க, நாங்கள் அபூ உபைதா ரஹிமஹுல்லா அவர்கள் கிட்ட போயிருந்தோம். அந்த நேரத்தில் ஒரு மனிதர் வந்து இது சம்பந்தமாக பேசினார். அந்த நேரத்தில் ஒரு ஹதீஸை அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள். அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக அந்த ஹதீஸை சொன்னார்கள். யார் ஒருவர் விளம்பரத்திற்காக ஒரு நற்செயலை புரிகிறாரோ, விளம்பரத்திற்காக, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அட்வர்டைஸ்மெண்ட், விளம்பரத்திற்காக யார் ஒரு நற்செயலை புரிகிறாரோ, நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் அவரை கூப்பிட்டு எந்த நோக்கத்திற்காக அவர் அதை செய்தாரோ அதை கோடான கோடி மக்களுக்கு மத்தியில் அவர்கள் அத்தனை நபர்களும் கேட்கும் வகையில் அல்லாஹ் அவரை அம்பலப்படுத்திவிட்டு, இந்த நோக்கத்திற்காகத்தான் அவர் செய்தார், உலகத்தில் நீங்கள் நினைத்ததை போன்ற தக்வாவின் அடிப்படையில் அவர் செய்யவில்லை என்பதை அல்லாஹு தஆலா அவருக்கு அந்த விஷயத்தை அம்பலப்படுத்திவிட்டு அவரை இழிவுபடுத்தும் கேவலத்தையும் நாளை மறுமையில் ஏற்படுத்துவான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த இடங்களிலெல்லாம் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டிய நேரம். அதே போன்று சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க இந்த வசனத்தை பற்றி, ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் என்ற இந்த வசனத்தை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் கேட்டேன், இது யாரை பற்றி, எதை பற்றி கூறுகின்றது? வேண்டும் என்றே நேரங்களை தாழ்த்தி தாழ்த்தி தொழுபவர்களை பற்றி இந்த வசனம் பேசுகின்றது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் அளித்தார்கள் என்று சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சூரத்துல் மாஊனுடைய 4, 5, 6 ஆகிய 3 வசனங்களுடைய விளக்கம் இவைதான். அல்லாஹ் மிக அறிந்தவன். கடைசி வசனம் வயம்னஊனல் மாஊன், அற்ப பொருள்களை கூட தரமாட்டார்கள், அதை தடுத்துக் கொள்வார்கள் என்ற இந்த வசனத்திற்கு அறிஞர்கள் இதே போன்று கருத்து தெரிவிக்கிறார்கள். இதில் குறிப்பாக இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், இந்த நபர் யாரை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகிறான் என்றால், அற்ப பொருள் ஒருவன் தர மறுக்கிறான் அப்படின்ற போது அவனிடத்தில் சதகாவையோ ஜகாத்தையோ எப்படி எதிர்பார்க்க முடியும்? இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லா அவர்கள் இதை நிறைவு செய்கிறார்கள். அதே மாதிரி இமாம் ஹசன் பஸரி ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, இவன் செய்தால், அதாவது இவன் ஒரு தர்மம் செய்தால் பிறருக்கு காட்டுவதற்காகவே செய்வான் அல்லது செய்யாமல் விட்டு விடுவான். இதை எப்படி அவங்க ஜாயின் பண்றாங்க அப்படின்னா, அதாவது தர்மம் சொல்லி நான் சொன்னதை தொழுகைன்னு நீங்க வச்சுக்கோங்க, மேல இருந்து வராங்க 4, 5, 6, 7 இந்த 4 வசனங்களையும் சேர்த்து தொழுகை, ஜகாத், வயம்னஊனல் மாஊன் அப்படின்றது ஒரு பொருளை கொடுக்கிறது. தொழுகை என்பது வெளிப்படையானது, அதனால அவன் தொழுதுருவான். ஆனா அதாவது மக்களுக்கு காட்டுவதற்காக தொழுவான். ஆனா தர்மம் அப்படின்றது அந்தரங்கமானது, அதனால அவன் செய்யவே மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. விளங்குதுங்களா கருத்து? தொழுகை என்பது மக்களுக்கு மத்தியில வெளிப்படையா தெரியக்கூடியது, அதனால மக்களுக்கு காட்டுவதற்காக வேற வழி இல்லாம சோம்பல் தனமாவோ நேரம் தாழ்த்தியோ எப்படி அவன் தொழுவான். ஆனா ஜகாத் கொடுத்தியா, சதகா கொடுத்தியா, தர்மம் செஞ்சான்னு யாராவது போய் அவருடைய பாக்கெட்டை யாருக்கிட்டாவது போய் பார்க்க போறாங்களா? அப்போ அதை அவன் செய்ய மாட்டான் என்று இமாம் ஹசன் பஸரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்வதை பார்க்கலாம். அதே போன்று இந்த வசனத்திற்கு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, நாங்கள் வாழ்ந்த காலத்தில், அதாவது சஹாபாக்களுடைய காலத்தில், வயம்னஊனல் மாஊன், அற்ப பொருள் எது என்பதை பற்றி எங்களுக்குள் நாங்கள் பேசிக்கொள்வோம். கோடாலி, வாளி, பாத்திரம், ஊசி போன்ற இந்த பொருட்கள் தான் வீட்டு உபயோக பொருட்கள். இந்த பொருட்களை தர மறுப்பவனே இப்படிப்பட்டவன். அந்த ஆயத்தில் அவனை பற்றி பேசப்படுகின்றது என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுறாங்க. அதே மாதிரி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களும் இப்ராஹிம் நஹஇ ரஹிமஹுல்லா அவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம், வீட்டு உபயோக பொருட்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு சிறிய பொருளை கூட ஒருவன் பிறருக்கு கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்களுடைய இன்னொரு கருத்து, இந்த தஃப்சீருனுடைய, இந்த சூராவினுடைய முன்னுரையில் நான் சொன்னேன், வயம்னஊனல் மாஊன் அப்படின்றதுக்கு அல்லாஹ்வை கீழ்ப்படியாமல் இருப்பது
அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு அப்படின்றத நான் சொன்னேன். இப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த ரெண்டு கருத்தையும் வலியுறுத்துறாங்க. ஒரு கருத்து ஜகாத் கொடுக்காதவன், சதகா செய்யாதவன், அற்ப பொருட்களை கூட அடுத்தவர்களுக்கு கொடுக்காமல் தடுத்துக் கொள்பவன் ஒரு கருத்து. இன்னொரு கருத்து அல்லாஹுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பவன், தானும் கீழ்ப்படியாமல் இருப்பவன், கீழ்ப்படிபவர்களை தடுப்பவன். யார் பள்ளிவாசலுக்கு போறாங்களோ, யார் தொழுறாங்களோ, இப்படிப்பட்டவர்களையும் தடுப்பது என்ற இந்த பொருள்களை பற்றித்தான் நாங்கள் இப்படி இதை பேசிக்கொள்வோம் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா கூறுறாங்க. இந்த கடைசி வசனத்திற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வயம்னஊனல் மாஊன் என்பது வீட்டு பொருட்களை குறிக்கின்றது என்று கூறுறாங்க. இக்ரிமா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, அவங்க சொல்லக்கூடிய கருத்து ரொம்ப அழகானது. வயம்னஊனல் மாஊன் என்ற இந்த வார்த்தை பிராடான வார்த்தை. இது இந்த பொருளை குறிக்கிறது, இந்த பொருளை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கவே முடியாது. இது ரொம்ப பிராடான வார்த்தை. இந்த பிராடான வார்த்தையினுடைய உச்சம் ஜகாத். அவன் ஜகாத் கொடுக்காமல் இருக்கின்றான். இந்த வார்த்தையினுடைய கீழ்மட்டம் என்ன அப்படின்னா, இவன் அற்ப பொருள்களான வீட்டில் உபயோகம் செய்து கொள்ளக்கூடிய ஊசி, வாளி, இதை கூட பிறருக்கு தர மறுக்கின்றான். அவருக்கு தண்ணி, ஒருத்தருக்கு தண்ணி தேவை, கிணத்துல போய் நான் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் உங்க வாளி கொடுங்க அப்படின்னா கூட தரமாட்டார். இப்படிப்பட்ட அற்ப நபர்கள் இவர்கள். சோ வயம்னஊனல் மாஊன் என்ற இந்த வார்த்தை சுருக்க முடியாது, இதுதான் அதுதான் என்று. இது ஒரு பிராடான வார்த்தை. இதனுடைய ஹைஃபை உச்சகட்டமான கருத்து ஜகாத், இதனுடைய கீழ்மட்டமான கருத்து ஊசி போன்ற வீட்டு பொருட்கள் என்று அவர்கள் சொல்றாங்க. ரொம்ப அழகான சரியான கருத்தும் கூட இது. அதே மாதிரி முஹம்மது இப்னு கஅப் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, வயம்னஊனல் மாஊன் என்பதற்கு இது பொதுவான நன்மை, நன்மையான ஒட்டுமொத்த காரியங்களையும் தடுப்பவனை இது குறிக்கின்றது. ஒரு நன்மையை இவனும் செய்ய மாட்டான், யாராவது ஒரு நன்மை செய்தால் அதையும் தடுப்பான், செய்ய விட மாட்டான். ஏங்க எதுக்கு புதுசு வாங்கி தரீங்க, பழசே கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவான். சோ இந்த சூராவினுடைய ஒட்டுமொத்த கருத்தையும் வயம்னஊனல் மாஊன் என்பது தாங்கி நிற்கின்றது அப்படின்னு சொல்லி ஸஹீஹுல் புகாரில ஒரு ஹதீஸ் வருது. ஒவ்வொரு நன்மையும் தர்மமாகும் என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ஒவ்வொரு நன்மையும் தர்மமாகும். இந்த ஹதீஸை பேசா வச்சு முஹம்மது இப்னு கஅப் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, வயம்னஊனல் மாஊன் என்பது நன்மையான ஒரு காரியம். அது சிறியதோ, அது பெரியதோ, அது நெடுநிலையானதோ, இந்த காரியத்தை தடுப்பவன், தானும் செய்யாதவன், பிறருக்கு செய்யாதவன், பிறரை செய்யும்படி தூண்டாதவன், பிறர் செய்தால் அதை தடுப்பவன், இப்படிப்பட்ட கேவலமான நபர் இவர்தான் ஒவ்வொரு நன்மையும் தர்மமாகும் என்ற ஹதீஸை முன்னிலைப்படுத்தி இந்த ஆயத்திற்கு விளக்கம் தராங்க. இந்த ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரில 6021வது இலக்கத்திலும், ஜாமிஉ திர்மிதில 1893வது இலக்கத்திலும், சஹீஹ் முஸ்லிம்ல 1831வது இலக்கத்திலும் இருப்பதை நீங்கள் காணலாம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்துல் மாஊன் நம்மை எச்சரிக்கை செய்கின்றது 6 பெரிய பாவங்களை பற்றி அல்லாஹு தஆலா இங்கு பேசியிருக்கின்றான். மறுமை நாளை பொய்ப்பிப்பது, யத்தீம்களை விரட்டுவது, ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று செல்வந்தர்களிடம் சென்று செல்வந்தர்களை தூண்டாமல் இருப்பது, பின்பு தொழுகையில் அசட்டையாக தொழுவது, அந்த தொழுகையை பிறருக்கு காண்பிப்பதற்காக தொழுவது, அற்பமான பொருள்களை கூட பிறருக்கு கொடுக்காமல் தடுத்துக் கொள்வது, நன்மையான விஷயத்தை தடுத்துக் கொள்வது, நன்மையான காரியங்களை பிறர் செய்ய விடாமல் தடுப்பது. இந்த 6 காரணத்தை விட்டும், 6 விஷயங்களை விட்டும் அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாப்பானாக. நாளை மறுமை வரையிலும் இன்ஷா அல்லாஹ் இதில் ஏதாவது ஒரு தவறுகள் நம்மிடத்திலே இருந்தால், பகுதியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அதை நமக்கு மன்னித்து இனி இன்ஷா அல்லாஹ் நம்முடைய கபரை நாம் சென்று சேரும் வரைக்கும், நம்முடைய மறுமை வரைக்கும் இந்த 6 தவறுகளில் இருந்து அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாப்பானாக, நம்மை தூய்மைப்படுத்துவானாக. யாரிடத்திலாவது இந்த குறைகள் இருக்குமே ஆனால் அல்லாஹு தஆலா அவர்களை மன்னிக்கட்டும். இன்ஷா அல்லாஹ் தங்களை தாங்களே திருத்திக் கொள்ளுங்கள். தொழுகையில் மிக முக்கியமாக பேசும் பொருளாக இருக்கக்கூடிய இந்த சூராவில் ஃபவைலுல் முஸல்லீன், தொழுதும் எந்த பயனும் அற்ற அந்த நிலையை அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாப்பானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையை பற்றி பல நேரங்களில் பேசியிருக்கிறார்கள். ஒரு சிலர் தொழுகிறார்கள், அவர்களுடைய தொழுகையை அல்லாஹு தஆலா கந்தல் துணியை போன்று, கரி துணியை போன்று அவர்களுடைய முகத்தில் தூக்கி எறிந்து விடுகின்றான், தூக்கி வீசி விடுகின்றான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த அல்லாஹுக்கு குனிவதோ, சுஜூதோ, ருக்குவோ, நிலையோ தேவையில்லை. அந்த தொழுகையின் மூலம் இருக்கக்கூடிய உள்ளச்சம் என்ன என்பதையே அல்லாஹு தஆலா பார்க்கின்றான்.
உள்ளச்சத்தோடு ஹாஷியீன்களான தொழுகையை தொழக்கூடிய அந்த தொழுகையாக அல்லாஹு தஆலா நம்முடைய தொழுகை ஆக்குவானாக. சூரத்துல் மாஊனுடைய தஃப்சீர் அல்ஹம்துலில்லாஹ் முடிந்து விட்டது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த சூறாக்களை பரீட்சைக்கு பின்னால், அடுத்து உங்களுடைய அந்த பரீட்சை கேள்வி பதில் உங்களுடைய பரிசுகளுக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து போகலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.